யார் யார் எக்ஸாம் எழுத போகிறீங்க? ஜுடிஷியல் எக்ஸாம். மயிலாடு சொன்னாங்களே காலையில் எல்லாம் எக்ஸாம் எழுத போகிறவங்க தான் நிறைய பேர் வருவாங்க. சரியா? ஒரு கேள்வி கேட்குறேன் நான், அதுக்கு பதில் சொல்லுங்கள். Who is the first Indian to become a High Court judge? Who is the first Indian to become a judge of a High Court in India? If I use the word who is the first Indian to become a High Court judge in Madras High Court, it is Justice Muthuswamy Iyer. எந்த வருஷம்? 1877. நம்மளுக்கெல்லாம் ஒரு ப்ரௌடு மொமெண்ட் இல்லை? ஒரு தமிழ் ஆள் இங்கேருந்து போய் நம்ம காலனி இல்லை, வெள்ளக்காரன் நம்மளை எல்லாரையும் காலனியாக நினச்சி நம்மளை அடிமை மாதிரி வைக்கிறான், அதுலேருந்து ஒரு ஆள் எடுத்துகிட்டு போய் ஹைகோர்ட் ஜட்ஜாக மேலே வைக்கிறான்னா எவ்வளோ பெரிய பெருமை. நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லை? 1877 Justice Muthuswamy Iyer. First Indian to become a High Court judge was in Allahabad. He is Shambhunath Pandit. This was in 1863. பாருங்கள் எவ்வளோ ப்ரௌடு மொமெண்ட்டு. அவன் நம்மளோட ஃபேக்கல்ட்டியை, காக்னிசபிள் ஃபேக்கல்ட்டி அவன் ரெக்கக்னைஸ் பண்ணணும்ல. இவன் நான் இந்த ஊரில் வந்து அடிமையில் ஒருத்தன் எடுத்து நான் வைக்கிறேன்னு அவன் நினச்சி பண்ணியிருக்கான் பாருங்கள். ஸோ ஹேவ் தட். ஓகே, சரி. another one question. Every day we use the word case, CASE. இல்லை என்னம்மா இந்து உங்களுக்கு தெரியுமே? எவ்ரி டே வி யூஸ் தி வேர்ட் கேஸ். கிரிமினல் கேஸ், சிவில் கேஸ், அப்புறம் நான் ரெவன்யூ கேஸ். கேஸ் கூப்பிட்டா வரமாட்டாரு, ஜட்ஜ் என்ன பண்ணுவார்? கேஸ் கூப்பிட்றாங்க, வர சொல்லுங்கள். வேர் இஸ் திஸ் வேர்ட் கேஸ் டிஃபைன்ட்? இதெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு தான். பைத்தியம் மாதிரி அப்படியே படிச்சுட்டே இருக்கணும், யோசிச்சிட்டே இருக்கணும். இது ரொம்ப லவ் பண்ணணும் லாவை. லா ஷுட் பி லவ்டு. வேர் இஸ் தி வேர்ட் கேஸ் டிஃபைன்டு மை டியர்? CASE. எவ்ரிடே வி யூஸ் இல்லை. ஏன் இந்த கொஸ்டினை கேட்குறேன்னா, எந்த வார்த்தையை நம்ம பார்த்தாலும் ஒரு பங்க்சுவேஷனை பார்த்தாலும் இது ஏன் இப்படி இருக்குது? நீங்கள் ஒரு சின்ன புள்ள நை 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 நைன்னு கேட்டே இருக்கும் பாருங்கள் கேள்வி. குட்டி பசங்களை நீங்கள் பாருங்கள், வீட்டில் அடிக்காத பசங்க, நான் சொல்கிறது மிரட்டி கிரட்டி வளர்க்காத, அடித்து வளர்க்காத பசங்க பார்த்தா நிறைய இன்க்யூசிட்டிவாக கேட்பாங்க. வேர் இஸ் தி வேர்ட் கேஸ் டிஃபைன்? இப்போ போலீஸுன்றதை டிஃபைன் பண்ணுறாங்க, போலீஸ் ஸ்டேஷன்னு டிஃபைன், ஒரு வேர்டை டிஃபைன் பண்ணுறாங்கல்ல, காக்னிசபிள். அந்த மாதிரி வேர்டு கேஸ் டெய்லி நம்ம எல்லாம் ஜட்ஜு கேஸுன்றாரு, கிளைண்ட்டு கேஸுன்றாரு. நம்ம எங்கே டிஃபைன் ஆகிருக்கு? 1987 லீகல் சர்வீசஸ் ஆக்டில் டிஃபைன் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி 1987 லீகல் சர்வீசஸ் ஆக்டில் இருக்குது கேஸ்னா என்னன்னு. அதுக்கு முன்னாடி எங்கே டிஃபைன் ஆகிருக்கு? டெஃபினேஷனே இல்லைன்னா எங்கே பார்ப்பீங்க? பட் Supreme Court has taken the pain to define the word case, that too in a criminal context, in Bimmappa Basappa Bhusanavar versus Lakshman Shivarayappa Samagowda, 1970 full bench. Bimmappa Basappa Bhusanavar versus Lakshman Shivarayappa Samagowda, 1970 full bench. Supreme Court. எழுதிட்டிங்களா? இதில் தான் கேஸ்ன்ற வார்த்தையை டிஃபைன் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு ஜென்ரல் நாலேஜாக வச்சுக்கோங்க. யாராவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஸ்பீச்சுக்கு போகிறீங்க, ஸ்கூல் பசங்களுக்கு நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? கேஸ் நடத்துகிறோம். கேஸ்னால் என்னன்னு கேட்குறான்னு வச்சுக்கோ. பேசிக் கொஸ்டின். சார் கேஸ்னால் என்ன சார்? எப்படி சார் அது? எங்கே சார் சொல்லியிருக்காங்க கேஸ்னான்னு? சுப்ரீம் கோர்ட் says in criminal context the case has to be understood as a process which either ends in a conviction or an acquittal or a discharge ன்னு டிஃபைன் பண்ணுறாங்க. and Supreme Court acknowledges that the word case is not defined anywhere. Okay, answer is the word case is not defined anywhere. However, in criminal context it has to be understood like this ன்னு சொல்கிறாங்க. ஓகே, சரி. இப்போ ப்ரூவ், டிஸ்ப்ரூவ், நாட் ப்ரூவ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம அல்டிமேட்டாக நம்மளோட சப்ஜெக்ட் with all this prefatory thing we will come to interpretation. ஓகே, சரி. இன்டர்பிரிட்டேஷனுக்கு முன்னாடி டெய்லர் வர்சஸ் டெய்லர்னு ஒரு ஃபேமஸ் கேஸில் இருக்குது. 1875 சான்சலர் டிவிஷன் ஆஃப் ஹை கோர்ட் of Justice, Wales, England and Wales. Taylor versus Taylor says, if a statute prescribes a certain thing to be done in a certain way, it has to be done in that way and not in any other way. ஸ்டாட்யூட்டை புரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி முதல் நம்மளுக்கு இன்ஜங்ஷன் என்னன்னா, ஒரு சட்டம் ஒரு விஷயத்தை இப்படி தான் செய்யணும்னு வரையறுத்தா அப்படி தான் செய்யணும், வேறு எந்த விதத்துலையும் செய்யக்கூடாது. ஏன்னா ஜுடிஷரியை விட மக்களுக்கு ரொம்ப இணக்கமான ஆள் யார்? நம்மளாம் என்ன செய்கிறோம்? ஓட்டு போட்டு அங்கே உட்காந்துருக்கிறவங்கள நம்ம என்ன திட்டினா சரி, திட்டலனா சரி, போட்டுறனா சரி, அவங்கள நம்ம அறிவில்லாதவங்கன்னு சொன்னால் நம்மளை நம்ம சொல்லிக்கிற மாதிரி தான் அர்த்தம். தே ஆர் ரிஃப்ளெக்டிங் யுவர் கான்ஷியன்ஸ் தேர். சரியா? அப்போ என்ன செய்கிறோன்னா, அவங்க என்ன சட்டம் போடுறாங்களோ, நீதிமன்றத்தில் நேற்று ஒரு வார்த்தை படித்தேன், அதை உங்களுக்கு படித்து காட்டுறேன், பிரமாதமாக இருந்தது. ரூல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் என்னன்னா, நோ இன்டர்பிரிட்டேஷன் இஸ் தி பெஸ்ட் இன்டர்பிரிட்டேஷன். சுப்ரீம் கோர்ட் எழுதுறாங்க பாருங்க, எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ. இன் ரகுநாத் பாய்
Raghunath Bhai Barija and another versus Punjab National Bank and others, 6th December 2006, Supreme Court, Sinha and Markandeya Kachchu. Where the words of a statute are absolutely clear and unambiguous, recourse cannot be had to the principles of interpretation other than literal rule. படிக்கும் போதே சிம்பிளாக ஒன்று புரிஞ்சுதுன்னா, ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷனா, கோல்டன் கன்ஸ்ட்ரக்ஷனா, பர்பஸிவ் கன்ஸ்ட்ரக்ஷனா, எந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் போக தேவையில்லை. ஓகே, சரி, ஒரு கொச்சையாக ஒரு உதாரணம் சொல்லலாம். நீங்கள் எல்லாம் பெரியவங்க படித்தவங்க. ஒரு பொம்பளை புள்ள வந்து என்ன பண்ணுது, ஒரு லெட்டர் எழுதி ஐ லவ் யூன்னு எழுதி கொடுக்குது. ஓகே, ஒரு ஸ்கூல் புள்ள டீச்சர்கிட்ட கொடுக்குது, நல்ல டீச்சர்கிட்ட. என்னவா புரிஞ்சிக்கணும்? குரு அன்பு நேசிக்குதுன்னு. அம்மா எடுத்துகிட்டு போய் அதே ஐ லவ் யூ எடுத்துகிட்டு போய் அம்மா பொண்ணு கொடுக்குறாங்க, பொண்ணு அம்மா கொடுக்குறாங்க. என்னன்னு புரிஞ்சிக்கலாம்? சரி, இதெல்லாம் புரிஞ்சிடுச்சு. 17-18 வயசு 2 பசங்க அதை கொடுத்துக்கிறாங்க. என்னன்னு புரிஞ்சுக்கிறாங்க? தெர் இஸ் லவ் ஆல்சோ, தெர் மேபி இன்ஃபேக்சுவேஷன் ஆல்சோ. 2 விஷயம் வந்துடுச்சா? புரிஞ்சிடுச்சு. 3வது விஷயம், ஒரு பொம்பளை புள்ள வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு வெள்ளத்தாளை மடித்து கையில் கொடுத்துட்டு ஓடிடுச்சு. ஒன்றுமே இல்லை. என்ன அர்த்தம் புரியும் வாங்குறவனுக்கு? விளையாடுதுன்னு புரிஞ்சிக்கலாம். அவனோட அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னவோ அப்படியெல்லாம் அதை கற்பனை பண்ணிக்கலாம். யூ அண்டர்ஸ்டாண்ட் மை டியர்? இல்லை ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மெசேஜ் அனுப்புவாங்க லவ் பண்ணுறவங்க 2 பேர். என்னன்னு பார்த்தா வெறும் டாட்னு வரும், பிளாங்க் மெசேஜ் வரும். இதில் அர்த்தம் உங்களுக்கு எனக்கு புரியவே புரியாது. யாருக்கு புரியும்? அவங்க 2 பேருக்கும் புரிஞ்சிடும். அவங்க அப்பா அம்மாவுக்கு புரியாது, இவங்க 2 பேருக்கு மட்டும் புரியும். இப்படி ஒரு விஷயம் பிளேனாக புரிஞ்சுதுன்னா நீங்கள் அடுத்தடுத்த மீனிங்க்கு போவே தேவையில்லை. பிளேனாக புரியாத பட்சத்தில் தான் மீனிங்க்கு நீங்கள் வர வேண்டிய விஷயம் இருக்குது. இதுதான் சிம்பிள் ரூல். ஓகே, அடுத்து இந்த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸை மேக்ஸ்வெல் இன்டர்பிரிட்டேஷனோ வேறு வெள்ளக்காரனோட இன்டர்பிரிட்டேஷனில் தான் பிடிச்சிட்டு நம்ம எல்லாரும் எழுதிட்டுருக்குறோம். மார்க்கண்டேய கட்சி ஒரு வித்தியாசமாக யோசிப்பார். எப்பயுமே பிரமாதமாக எழுதுறாரு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில். அந்த ஜட்ஜ்மெண்ட் படிக்கிறேன் பாருங்கள். ரைட், அந்த ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லிட்டு ஜி பிரேமானந்த், எவ்ரி ஒன் ஹூ வாண்ட்ஸ் டு ரீட் ஆன் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட் ஷுட் ரீட் திஸ் ஜட்ஜ்மெண்ட். பி பிரேமானந்த் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் மோகன் கொய்கால், KOIKAL, B. Premanand and others versus Mohan Koikal judgment, 16/3/2011. In his usual style, he says, it may be mentioned that it is not stated anywhere in the Constitution of India that only Maxwell's principle of interpretation can be utilized. நம்ம இன்டர்பிரிட்டேஷன்னா உடனே என்ன புக் எடுத்துகிட்டு வருவோம்? வெள்ளக்காரனோட புக் தான் எடுத்துகிட்டு வருவோம். இவர் சொல்கிறாரு, Supreme Court says, we can utilize any system of interpretation which can help to resolve a difficulty. Principle of interpretation are not principles of law, but they are only a methodology tool. நம்ம வீட்டுக்கு ஒரு ஆசாரி என்ன பண்ணுறாரு? ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு வராரு, ஒரு இழப்புள்ளி எடுத்துகிட்டு வராரு, ஒரு சுத்தி எடுத்துகிட்டு வர மாதிரி அந்த விஷயத்தை ஆர்டரில் போடுறதுக்கு எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுற ஒரு எக்யூப்மெண்ட்டு தான். அதுவே அந்த சேராக மாறிடாது இல்லையா? சரி, he says law of interpretation are not principles of law but are only a methodology for explaining the meaning of the words used in the text. There is no reason why we should not use Mimamsa school principles of interpretation 1000 years back. Mimamsa is a Hindu way of interpreting things. அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். அதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஒரு சின்ன 3 லைன் தான். In Mimamsa, the literal rule of interpretation is known as a shruti. ஸ்ருத்தினா ஒன்றும் இல்லை, காதில் கேட்டு டிரான்ஸ்மிட் ஆகிறது. ஸ்மிருத்தினா எழுதுறது. நம்ம எல்லாம் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தா, இத்தனை வருஷம் இந்த பேப்பர்லாம் வராததுக்கு வரைக்கும் இந்த எல்லா வேதிக் டெக்ஸ்ட்டும் எல்லாமே ஒருத்தர் காதில் சொல்லி இன்னொருத்தர் மெமரைஸ் பண்ணி பல வருஷமாக வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஸ்மிருத்தியாக மாறின போது நம்மளோட இன்டலெக்ட் ஃபேக்கல்ட்டிஸ்லாம் போயிடுச்சு. ஓகே, இவர் அந்த சொல்கிறார் பாருங்கள். In Mimamsa, the literal rule of interpretation is known as a Shruti or Abhida principle. Shruti or Abhida, ABHIDA. This is illustrated by the Grahapatya Nyaya. Grahapatya Nyaya bracket la in Mimamsa, maxims are known as Nyayas. நம்ம இப்போ மேக்ஸிம் சொல்கிறோம்ல, பல மேக்ஸிம் சொல்கிறோம் பாருங்கள், அது மாதிரி நியாயாஸ். There is a Vedic verse, அதாவது ஒரே ஒரு வெர்ஸை 4 வகையாக இன்டர்பிரேட் பண்ணலாம். 3 வார்த்தை தான். இந்திரேய கிரகப்பத்தியம் உபத்திஷ்டத்தே. இந்திரன், இந்திரேயன்னா இந்திரன், கிரகப்பத்தியம் அப்படின்னா ஃபயர்னு அர்த்தம், உபஷ்டத்தே அப்படின்னா ப்ரே. ஓகே, இதில் சொல்கிறார், திஸ் வேர்ஸ்
கேன் பாசிபிளி ஹேவ் செவரல் மீனிங்ஸ். இந்த ஒரே ஒரு வார்த்தை இந்திரிய கிரகபத்தியம் உபஸ்ததேக்கு 4 மீனிங் எடுத்துக்கலாம்னு சொல்கிறார். முதல் மீனிங் வர்ஷிப் இந்திரா, ரெண்டாவது மீனிங் வர்ஷிப் தி ஃபயர், மூணாவது மீனிங் வர்ஷிப் இந்திரா அண்ட் வர்ஷிப் ஃபயர், நாலாவது மீனிங் வர்ஷிப் எய்தர். நவ் ஹி சேஸ் இதை எப்படி புரிஞ்சிக்கணும்னா, சின்ஸ் தி வேர்ட் கிரகபத்தியம் இஸ் இன் தி அப்ஜெக்டிவ் கேஸ், தி வெர்ஸ் ஹஸ் ஒன்லி ஒன் மீனிங், தட் இஸ் வர்ஷிப் கிரகபத்தியா. தட் இஸ், he says, even though ஒரு ஃப்ரேஸை மல்டிப்புளாக நம்ம இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் அது அப்ஜெக்டிவ் கேஸில் வர்றதுனால வர்ஷிப் இந்திரான்றது தான் சாதாரணமாக எடுத்துக்க வேண்டியது. இல்லைன்னா அது வேதிக் டெக்ஸ்ட்டில் போய் அவனை வர்ஷிப் பண்ணாத அப்படின்ற வார்த்தையை உள்ளே வைக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே வச்சதுனால வர்ஷிப் பண்ணணும். அதனால் இந்த ஸ்கூல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் எல்லாம் வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சது கிடையாது. இதெல்லாம் வேதிக் டெக்ஸ்ட்லேருந்தே இப்படி விஷயங்கள்லாம் இருக்குது. இன்டர்பிரிட்டேஷன் பண்ணணுன்னா இப்படி தான் பண்ணணும், இதிலேருந்து தான் எடுத்து சோர்ஸ் எடுத்து பண்ணணும்னு இல்லைன்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஒன் திங் ஐ வாண்ட் டு டெல். தென் டெய்லர் வெர்சஸ் டெய்லர் பார்த்துட்டோம். அடுத்த விஷயம் காசஸ் ஓமிசஸ்ன்னு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஓகே, என்ன காசஸ் ஓமிசஸ்னா? காசஸ்னா இங்கே மீனிங் கேஸ், சிஏசி. ஒமிசஸ்னா ஒமிட்டட். ஒரு விஷயம் படிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கேஸில் சொன்னால் ஈஸியாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. சாரா மேத்யூன்னு ஒரு கேஸில் இருந்துச்சு இல்லையா? சாரா மேத்யூ வர்சஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் அண்ட் அனதர். சாரா மேத்யூ வர்சஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் அண்ட் அனதர். 26/11/2013, 5 ஜட்ஜஸ், கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச். என்ன அங்கே பிரச்சனைன்னா, செக்ஷன் 468 473 வரைக்கும். ஓகே, என்ன 468 473 வரைக்கும் என்னது? எதை பற்றி பேசுகிறாங்க? லிமிட்டேஷன் ஆக்ட் இல்லையா? சரி, 468 72 வரைக்கும் என்னன்னு சொல்லுது? என்ன சொல்லுது? சாப்டர் 36. எப்பயுமே ஒரு ப்ரொவிஷன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சாப்டரை போய் அந்த சாப்டர் என்ன ஹெட்டிங் சொல்லுதுன்னு பார்க்கணும். ஒரு பொண்ணை ரோட்டில் பார்க்குறேன், அழகாக இருக்குது, என்ன அது பார்க்குது, முடிஞ்சிடுச்சா? இது ஒரு ப்ரொவிஷன். நான் என்ன பண்ணுறேன்? அடுத்து 2-3 நாள் கழிச்சு டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறேன்? அதை ஃபாலோ பண்ணிட்டு போய் எதை பார்க்கணும்னு நினைப்பேன். அடுத்து ஒரு பொண்ணை ரோட்டில் பார்த்துட்டீங்கல்ல, அது உங்களை பார்த்துக்கிட்டே இருக்குல்ல, அந்த பொண்ணை பார்த்துட்ட பிறகு யூ ஹாவ் அன் அஃபினிட்டி டுவர்ட்ஸ் ஹர். வாட் யூ வாண்ட் டு see then? யார் சொன்னது? வீடு எங்கன்னு? சூப்பர் சார், நீங்களும் நானும் ஒரே மாதிரி யோசிக்கிறேன் சார். அடுத்து if you look at a provision, you will go to the chapter in which the provision is situated. Then the marginal notes is like the journal or the door of the house. இந்த விஷயங்கள்லாம் உங்களை எய்டு பண்ணும். என்ன எய்டு பண்ணுன்னா, இந்த ப்ரொவிஷனை எந்த சாப்டரில் வச்சுருக்காங்க, மார்ஜினல் நோட்ஸ் என்ன சொல்லுது, அப்போ தான் இதை பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ரைட்? See, law is nothing but a pure love affair for making human beings in the society to live in a conducive atmosphere. லாவை நீங்கள் ஒரு ஐலாண்டு மாதிரி, ஒரு ட்ரை சப்ஜெக்ட் மாதிரி படிக்கவே முடியாது. அப்படி படித்தா தான் ஜட்மெண்ட்ஸ்லாம் ட்ரையாக வரும் பாருங்கள். நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், நீங்கள் எந்த ஜட்மெண்ட் வேணாலும் லார்ட்ஷிப் ஜிஆர்எஸ் எடுத்து படிங்க, ஒரு பொயட்ரி மாதிரி ஆரம்பிக்கும். அதே மாதிரி நான் பொறாமப்படுற இன்னொரு ஜட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரோஹின்டன் நரிமன். ஜஸ்டிஸ் ரோஹின்டன் நரிமன் போடுங்க, இந்தியன் கேனோன் பக்கத்தில் போடுங்க. எல்லா ஜட்மெண்ட்டும் டிக்டேட் பண்ணுற மாதிரியே இருக்காது, பேசுகிற மாதிரி இருக்கும். உள்ள so as to speakலாம் எழுதியிருப்பார். நீங்களும் நானும் இப்போ எப்படி பேசுகிறோமோ அப்படி இருக்கும் ஒரு ஜட்மெண்ட். he will just put his heart in that. ரைட்டா? இப்போ இந்த சாரா மேத்யூ கேஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம இப்போ சாப்டரை பற்றி சொல்லிட்டு சாப்டரை படிக்கணும்னு சொன்னேன். லிமிட்டேஷன் ஃபார் டேக்கிங் காக்னிசன்ஸ் ஆஃப் சர்டன் அஃபென்சஸ்ன்னு சொல்கிறான். முதல் வார்த்தை என்ன? லிமிட்டேஷன். அடுத்து என்ன? ஃபார் டேக்கிங் காக்னிசன்ஸ் ஆஃப் சர்டன் அஃபென்சஸ்ன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு 467 டெஃபினேஷன் சொல்கிறாங்க. 468 என்ன சொல்கிறாங்கன்னா, 6 மாதம் அந்த தண்டனையாக இருந்தால் எவ்வளோ நாளுக்குள்ளே நீதிமன்றத்துக்கு வரணும், 3 வருஷம் தண்டனையாக இருந்தால் எவ்வளோ நாளைக்குள்ளே வரணும், 3 வருஷத்துக்கு மேலேயாக இருந்தால் இதெல்லாம் பேசிடுவாங்க. பேசிட்டு கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பீரியட் ஆஃப் லிமிட்டேஷனில் எப்போலேருந்து இந்த லிமிட்டேஷன் ஆரம்பிக்குது. இப்போ என்ன பண்ணுறாரு? சுனில் என்ன அடிக்கிறாரு இங்கே. ஓகே, சுனில் என்ன ஒரு அறை விடுறாரு. அது என்ன? சிம்பிள் ஹர்ட். என்ன தண்டனை அதுக்கு? 1 year. சரி, சுனில் என்ன திட்டுறார், அது என்ன? அபியூசிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாரு, அதுக்கு பனிஷ்மெண்ட் 6 மாதம்னு வச்சுப்போம். அதுக்கு 468 6 மாதமாக இருந்தால் நீங்கள் எத்தனை நாளுக்குள்ளே கோர்ட்டுக்கு போகணும் தண்டனை, இப்படிலாம் சொல்லிட்டு வந்தாங்களா? நம்ம என்ன செய்கிறோம் எப்பயுமே, கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பீரியட் ஆஃப் லிமிட்டேஷனில் தி பீரியட் ஆஃப் லிமிட்டேஷன் இன் ரிலேஷன் டு அன் அஃபெண்டர் ஷல் கமென்ஸ் ஆன் தி டேட் ஆஃப் அஃபென்ஸ். முடிஞ்சுதா? அப்புறம்
subsection B where the commission of an offence was not known to the person aggrieved by the offence or to any police officer the first day on which such offence comes to the knowledge of such person or to any police officer, then C where it is not known, என்னையிலேருந்து தெரிய வந்து அன்னையிலேருந்துலாம் சொல்கிறாங்க. ஆனால் என்ன மிஸ் பண்ணிட்டாங்கன்னா ஹோல் சாரா மேத்யூ கேஸ் என்னன்னா லிமிட்டேஷன்னு ஜட்ஜி காக்னிசன்ஸ் எடுக்கிற அன்னையிலேருந்து வருமா? நான் போய் இப்போ சுனிலன்னா ஒரு கத்தியால் இங்கே குத்திட்டாரு, எனக்கு உடம்பு முடியல, நான் பயந்துக்கிட்டு வீட்டில் படுத்துட்டு இருந்தேன். ஒரு வருஷம் கழிச்சு நான் போய் கோர்ட்டில் போய் அந்த ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டை போட்டேன். ஜட்ஜில் 2 வருஷம் கழிச்சு ஜட்ஜி எடுக்கிற அன்னைக்கு ஜட்ஜி சொல்கிறார், இது என்ன 3 வருஷத்துக்கு பிறகு இது எப்படி காக்னிசன்ஸ் எடுக்க முடியும்? சரியா தப்பா? யார் மேலே இப்போ தப்பு? சிம்பிளாக பாருங்கள், ஒரு ஆலமரத்துக்கு கீழே உட்காந்துருக்கிற ஒரு பெரிய மனுஷன் மாதிரி யோசிங்க. வேறு சட்டத்தெல்லாம் மறந்துடுங்க. பழைய காலத்தில் நம்ம ஆலமரத்துக்கு கீழே உட்காந்துருந்தா ஒரு பெரிய மனுஷன். என்ன முதல் கேள்வி, அவனுக்கு அடியை வாங்கிட்டு அழகாக வந்து கொடுத்துட்டான், நீ 2 வருஷம் கழிச்சு எடுத்தா என்னடா கதை சொல்லுவாங்கல்ல. 2 வருஷம் நீ கோர்ட்டு போடாதது உன் கவர்மெண்ட்டு தப்பு, நீ எடுக்காதது. இவ்வளோ தான் சாரா மேத்யூ. சாரா மேத்யூவில் சொல்கிற விஷயம் என்னன்னா, இந்த லிமிட்டேஷனை கம்ப்யூட் பண்ணும்போது அவன் என்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கரெக்டான டைமுக்கு போயிட்டானா, ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கரெக்டான டைமில் வந்து அதை உள்ள போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி உள்ளே போட்டானா தானே ஒழிய, நீ பல வருஷம் கழிச்சு எடுப்பீங்க, உங்கள் பெஞ்சில் எடுத்து கீழே வச்சுருவார், அதர்ஸ் வந்து கட்டை மறைச்சி வச்சுருவார், ஜட்ஜே அங்கே இருக்க மாட்டார், இருந்தாலும் ஜட்ஜி பழைய கட்டெலாம் பார்க்க மாட்டார். இந்த கதையெல்லாம் கிடையாது. கம்ப்யூட்டேஷன் ஷுட் பி கம்ப்யூட்டட், ஆஃப் லிமிட்டேஷன் ஷுட் பி கம்ப்யூட்டட் நாட் ஆன் தி டேட் ஆஃப் டேக்கிங் நோட் ஆஃப் தட் பட் ஆன் தி டேட் ஆஃப் ஃபைலிங். இவ்வளோதான்ப்பா. இந்த விஷயத்தை எக்ஸ்பிளிசிட்டாக உள்ள சொல்லலை. சொல்லாத விஷயத்தை என்ன ஆர்கியூ பண்ணுறாங்க சாரா மேத்யூவில்? இது பாருங்கள், காசஸ் ஒமிசஸ் லெஜிஸ்லேச்சர் வேணும்னே இதை போடாமல் விட்டுருக்குறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் உள்ளே ஆட் பண்ணக்கூடாதுன்னு கோர்ட்டு சொல்கிறாங்க. பாலிசி பிஹைண்ட் இட்டை பார்த்தா அவன் அழகாக கோர்ட்டுக்கு வந்துட்டான், இதை காசஸ் ஒமிசஸை எடுத்துக்க முடியாதுன்னு 5 ஜட்ஜஸ். இவ்வளோ தான். இந்த காசஸ் ஒமிசஸ்ன்னு ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணுன்னா லெஜிஸ்லேச்சர் ஒரு விஷயத்தை வேணும்னே ட்ராப் பண்ணாங்களா, இல்லை டிராஃப்டிங் எரரா? டிராஃப்ட் பண்ணுறது யார்? இங்கே பாருங்கள், நம்ம ஒரு ஜட்ஜை காமிச்சு நல்ல ஆள் இல்லைன்னு சொல்கிறோம், ஒரு சன்னியாசியை காமிச்சு நல்ல ஆள் இல்லைன்னு சொல்கிறோம், ரோட்டில் ஒரு பெக் பண்ணுறவரை நல்ல ஆள் இல்லைன்னு. எல்லாரும் இந்த காமன் பூலுக்குள்ளேருந்து தான் வர முடியும். யாரும் சொர்க்கலோகத்துலேருந்து குதிக்க முடியாது. இந்த காமன் பூல்லேருந்து, காமன் சொசைட்டிலேருந்து ஒருத்தர் நீதிபதி ஆகிறாரு, ஒருத்தர் போலீஸ்காரராரு, ஒருத்தர் திருடராக மாறுறாரு, இப்படி தான் மாறுறாங்க. ஆகையால் டிராஃப்ட் பெர்சன்ஸ் கூட நம்மளேருந்து ஒருத்தர் தான். அவர் என்ன சின்சியராக டிராஃப்ட் பண்ணாரு, நோபடி நோஸ். ஸோ காசஸ் ஒமிசஸ் ஹேஸ் ஆல்சோ டு பி சீன் from the social policy behind that or who will get affected. ஓகே, இது வரைக்கும் சாரா மேத்யூ போதும். 473க்கு வருவோம். 473க்கு வருவோம். ஜஸ்டிஸ் பிஎன்பியோட ஒரு பிரமாதமாக நான் ரசித்த ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்குது, பசுபதினு ஒரு ஜட்ஜ்மெண்ட். ரைட், பசுபதி வர்சஸ் ஸ்டேட் ரெப்ரசன்டட் பை இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், சானாரப்பேட், திண்டுக்கல், 2017. அது கூடவே இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் எழுதிங்க, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஜட்ஜ்மெண்ட். எஸ் பாலசுப்ரமணியம் versus the state represented by ACP West Crime கோயம்புத்தூர். ரைட், இது வந்து 2016 ஜஸ்டிஸ் பி தேவதாஸ். இப்போ 473க்கு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. இந்த 473ல் நாட் விஸ்டாண்டிங்னு ஒன்று ஆரம்பிக்குது பாருங்களேன். இது ரொம்ப டேஞ்சரஸான வார்த்தை, நாட் விஸ்டாண்டிங் எனி திங். நம்ம இன்னும் டைம் இருந்ததுன்னா இந்த நாட் விஸ்டாண்டிங் எனி திங்ன்ற ஒரு விஷயத்துக்காக வந்த ஜட்ஜ்மெண்ட் தான் அர்ஜுன் பண்டிட் ராவ் கோத்கர். 65B4 சர்டிஃபிகேட்டை 2004 வச்சு மாற்றி 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 குழப்பி எழுதினதை 2020 அர்ஜுன் பண்டிட் ராவ் கோத்கர் வர்சஸ் கைலாஷ் கிஷன் ராவ் கொராந்தில், அர்ஜுன் பண்டிட் ராவ் கோத்கர் வர்சஸ் கைலாஷ் கிஷன் ராவ் கொராந்தில் 2020 ஃபுல் பெஞ்ச் ஃபார் தி பெஞ்ச் ஜஸ்டிஸ் நரிமன். ரைட், இந்த ஜட்ஜ்மெண்ட்டு 2020 ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் அவர் பார்த்தார். என்ன பார்க்குறாரு? ஏன்பா ஸ்டார்ட் பண்ணுறது நாட் ஸ்டாண்டிங் எனி திங்னு சொல்லலாம். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் இருக்கிற மீதி எதையுமே பார்க்கக்கூடாது. இவ்வளோ தான் ஜட்ஜ்மெண்ட். பாக்கி இருக்கிறவங்க எல்லாரும் இது கூட சேர்த்து 62, 63 போட்டு குழப்பி, 59 போட்டு குழப்பி, அதில் இருக்கிற பிரைமரி எவிடன்ஸ் இது ஒன்றுலாம் சொல்லி குழப்பிட்டு இருந்தாங்க. A clear understanding of one word notwithstanding, which is a non-obstante clause, has germinated or flowered into a judgment called as this thing. Now I am coming to 473 notwithstanding. அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு ஆள் என்கிட்ட வந்தார் ஒரு கேஸுக்கு, மேட்ரிமோனியல் கேஸுக்கு. ஒரு பொண்ணு சென்னையில் ஒரு டெய்லி ஒரு பார்க்கில் அவரை மீட் பண்ணுது. 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசி எனக்கு சிக்கன் வாங்கிட்டு வா, அப்புறம் என்ன ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வா, சினிமாவுக்கு போகலாம், எல்லாம் பேசும். அவன் ஒரு தடவையும் எல்லாம் பேசி முடித்த பிறகு அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கலாமா, இத்தனை நாள் சும்மாவே இருக்கிறோன்னு.
பண்ணிக்கலாம் ஆனால் இருக்குமா. இந்த 3 மணி நேரம் பேசிச்சு இல்லை, 468 to 472 ஆனான்னு இழுத்துச்சு இல்லை 473. 473 சொல்லுது ஜஸ்டிஸ் PNP ஜட்ஜ்மெண்ட், பசுபதி ஜட்ஜ்மெண்ட்டு, extension of period of limitation in certain cases notwithstanding anything contained in the foregoing provisions of this chapter. 468 72 வரைக்கும் ஒரு நிமிஷம் விண்டோ வழியாக ஓடி போயிடணும். மேல் கூறிய எந்த சங்கதியும் நீங்கள், அனைத்து சங்கதியும் நீங்களாக. Now 473 stands as a lone line. You understand my dear? 468 வளைச்சி சொல்கிறான். எதை சொல்கிறான்? டே நீ இத்தனை நாளுக்குள்ளே கோர்ட்டுக்கு வந்துடணும், இப்படி வந்துடணும், 6 மாதம் தரணுன்னா இப்படி, 3 வருஷம் தரணுன்னா இப்படி, எல்லா கதையும் அழகாக பேசி டாபிக் என்ன கொடுத்தான்? லிமிட்டேஷன் ஃபார் டேக்கிங் காக்னிசன்ஸ் எல்லாம் வரையறை உனக்கு இருக்குதுலாம் சொல்லிட்டு 473 ஒரே ஒரு நான் அப்ஸ்டாண்டே கிளாஸை வச்சு நாட் ஸ்டாண்டிங் எனி திங் கண்டென்ட் இன் தி ஃபோர் கோயிங் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் சாப்டர் முழுமையில் இருக்கிற எல்லா ப்ரொவிஷனில் சொன்னதை பற்றி கவலையே இல்லாமல் எனி கோர்ட் மே டேக் காக்னிசன்ஸ் ஆஃப் அன் அஃபென்ஸ் ஆஃப்டர் தி எக்ஸ்பைரி ஆஃப் தி பீரியட் ஆஃப் தி லிமிட்டேஷன் ஒரு நிறுத்து. If it is satisfied on the facts and in the circumstances of the case that the delay has been properly explained or என்ற விஷயம் டிஸ்ஜங்ஷனா கன்ஜங்ஷனா? என்ன டிஸ்ஜங்ஷன்னா, ஒரு வீட்டில் பொம்பளை சண்டை போடுறா, பொண்டாட்டி என்ன சொல்கிறா? என் கூட வாழுறியா இல்லைன்னா டைவர்ஸ் பண்ணிடுறியா? ஆர் என்ன செய்து ஆர் டைவர்ஸ் டிஸ்ஜங்ஷன் பிரிக்குது பாருங்க. டைவர்ஸ் டிஸ்ஜங்ஷன் எல்லாம் DIயில் ஆரம்பிக்குது பாருங்க. எனிதிங் which divides starts with this thing. கோஆப்ரேஷன், கமராட்ரி எல்லாம் என்ன கன்ஜங்ஷன், CO. புரியலையா? ஓகே, புரிஞ்சிடுச்சா? இப்போ பாருங்க 473ல் எங்கேயாவது PPA கேட்கணும்னு இருக்குதா? PPA எக்ஸ்பிளைன் பண்ணணும், அக்ரீவ்டு பர்சன் வரணும், கம்ப்ளைண்ட் வரணும், அக்யூஸ்ட் வரணும், ஒன்றுமே இல்லை பாருங்க. ஒரே வார்த்தை என்ன அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவான்? யார் கம்ப்ளைண்ட்டுக்கு வரானோ அவன் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், கோர்ட் அவனை ஹியர் பண்ணலாம், அது ரீசனபிள் கதையாக இருந்ததுன்னா லிமிடேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஒரே வார்த்தையில் என்ன பண்ணிட்டாங்க? மனசாட்சி உள்ள ஒரு ஆள் நீதிமன்றம்னு சொல்லி 473ல் நாட் ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டென்ட் இன் தி ப்ரொவிஷன்ஸ் இன் தி ஹோல் சாப்டர் எனி கோர்ட் மே டேக் காக்னிசன்ஸ் ஆஃப் அன் அஃபென்ஸ் ஆஃப்டர் தி எக்ஸ்பைரி ஆஃப் பீரியட் ஆஃப் லிமிட்டேஷன் புஷ்ஷுன்னு போயிடுச்சு. 468 72 வரைக்கும் நம்ம என்ன மாதிரி கேசஸ் எல்லாம் எவ்வளோ மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் எப்படி கட்டுக்கட்டாக தூக்கி போடுறாங்க பாருங்கள். 473 ஒருத்தரும் சென்சிபிளாக படித்தா ஒரு கேஸ்லேயும் விக்டிம் எங்கேயோ அழுதுட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருப்பான். அவன் என்ன தெரியுமா நினச்சிட்டு உட்காந்துருப்பான்? என்றைக்கோ ஒரு நாள் நீதிமன்றத்தில் என்னை கூப்பிடுவாங்க, நான் நீதிமன்றத்துக்கு போய் ஜட்ஜ் என்கிட்ட என்னன்னாது இந்த கதையை கேட்பாரு. நம்ம என்ன பண்ணுறோம்? அழகாக இன்வோக்கிங் 468 to 477 பண்டிலாக கட்டி என்ன பண்ணுவோம்? பார்டு பை லிமிட்டேஷன் தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். 473ல் it says any court may take cognizance of an offense after the expiry of period of limitation if it is satisfied. Nobody needs to satisfy it. ரெண்டு பார்ட்டியை கெஞ்ச வேணாம், அழு வேணாம், பெர்சுவேட் பண்ண வேணாம். if it is satisfied on the facts and the circumstances of the case that the delay has been properly explained. இது இந்த எக்ஸ்பிளைன் பண்ணது கூட பார்ட்டிஸ்னு வச்சுப்போம். ஆர் ஒரு டிஸ்ஜங்ஷன், ஆர் இட் இஸ் நெசசரி டு டூ ஸோ இன் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். நீதிமன்றமே ஒரு வழக்கை கால வரம்பில் மீறி போன வழக்காக இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்காக அந்த வழக்கை நான் லிமிட்டேஷனை தள்ளிட்டு எடுத்துப்பேன்னு நினச்சா எடுத்துக்கலாம் அப்படின்றது பசுபதின்ற கேஸில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, PPA ஒன்றும் பண்ண வேணாம், there is an or. If court feels that in the interest of justice there is a victim suffering there, that victim should be heard, so it should not be thrown out of the window அப்படின்னா தென் இந்த ஒரு வார்த்தை நாட் ஸ்டாண்டிங்கை வச்சு 468 72 வரைக்கும் காதிலே வாங்க வேணாம் நம்ம. ஓகே, திஸ் இஸ் ஒன் மோட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் ப்ரொவிஷன் நாட் ஸ்டாண்டிங். ஓகே, எஸ். அடுத்து சரி, ஒரு சட்டம் இருக்குல்ல நம்ம படிக்கிற எல்லா லாலையும், அதில் வர வார்த்தைகள் எல்லாம் டிக்ஷனரி மீனிங் எடுத்துக்கணுமா, லீகல் மீனிங் எடுத்துக்கணுமா? இது ஒரு முக்கியமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் அபியூஸ்னு வருது, ஐபிசியில் அசால்ட்டுன்னு வரும். டிக்ஷனரி மீனிங்கில் பார்த்தீங்கன்னா பேப்பரில் போடுறது பார்த்தீங்கன்னா ஹி அசால்ட்டட்னு வரும், அடிச்சிட்டா. இப்போ அந்த பாப்பா என்னை அடிச்சிட்டாங்கன்னா எக்ஸ் அசால்ட்டட் சின்னு வரும், அடிச்சிட்டா. நீங்கள் ஐபிசியில் அசால்ட் எடுத்து பாருங்கள், அசால்ட்டும் ஹர்ட்டும் ஒரே மீனிங்கில் வருமா ஐபிசியில்?
வருமா? என்ன மீனிங்கில் வரும் அசால்ட்டு? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பேட்டரி அண்ட் அசால்ட்? பேட்டரின்னு ஒன்று வரும், அசால்ட்டுன்னு வரும். என்ன அசால்ட்? நான் இப்போ லார்ட்ஷிப் ட்ரெயினில் உட்காந்துருக்காரு, எனக்கு யாருன்னே தெரியல, நான் எதிர்க்க உட்காந்துருக்கேன், எதிர்க்க உட்காந்து இப்படிலாம் பண்ணிட்டே இருக்காங்க, ஆக்க இப்படி பண்ணுறேன், ஊன்லாம் பண்ணுறேன், அவர் மேலே எதுவுமே பண்ணல, பட் ஐ எம் அசால்ட்டிங். ஜென்ரல் காமன் மீனிங் என்னன்னா அடிச்சிட்ட பிறகு அசால்ட்னு பேப்பர்லாம் வரும். இப்போ கொஸ்டின் இஸ், இஃப் யூ ஹாவ் டு ரீட் அ லா, ப்ரொவிஷன் ஆஃப் அ லா, whether you should refer the dictionary to understand the meaning or the legal purport or the legal meaning of that. Supreme Court says State of Madras versus Gannon Dunkerle, G-A-N-N-O-N, State of Madras versus Gannon, G-A-N-N-O-N, Dunkerle, D-U-N-K-E-R-L-E-Y and Co. 1958 Supreme Court, Justice S.K. Das and Sarkar. If an expression has acquired a special connotation in law, right? If an expression has acquired a special connotation in law, dictionary or general meaning ceases to be helpful in interpreting such a word. Such an expression must be given a legal meaning and no other. Such an expression should be given a legal meaning and no other. இப்போ நம்ம டிவிசிக்கு ஒரு நிமிஷம் வருவோம், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்டுக்கு வருவோம். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்டுக்கு வந்துடுவோம் இப்போ நம்ம கொஞ்சம். சரி பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஹைகோர்ட்டுக்கு எங்கள் சீனியர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது, அபத்தமான ஜட்ஜ்மெண்ட்டு. ஒரு சீனியர் சிஜேஎம், மாமியார் 80 வயசு, டெய்லி மருமக போட்டு அடிக்கிறான், மாமியாரையும் மாமனாரையும் அடிக்கிறான். மாமியார் போய் என்ன பண்ணுறாங்க, போலீஸுக்கு போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க. கடைசியாக சாமி எங்கேயும் இல்லைன்னு சொல்லிட்டு சிஜேஎம் தான் சாமி நினச்சி எடுத்துகிட்டு போய் ஷீ ஃபைல்ஸ் அ டிவிசி. சிஜேஎம் ரிட்டர்ன் பண்ணுறாரு. என்ன ரிட்டர்ன் பண்ணுறாரு? மாமியார் போட முடியாது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்னு ரிட்டர்ன் பண்ணுறாரு. உடனே என்ன பண்ணுறாங்க, எங்கள் சீனியர் போய் ஆஜராகிறாங்க. ஆஜராகி இல்லை ஹிரால்பி ஹர்சோராலெல்லாம் இப்படிலாம் ரோஹின்டன் நரிமன் சொல்லிட்டாருன்னா அவர் ஒரு அரை பக்கம் ஆர்டர் எழுதுறாரு. Domestic Violence Act is an act which is invented by the Parliament for the purposes of protecting a newly wedded lady who comes to the house. யார் யார் டிவி ஆக்ட் படிச்சிருக்கிறீங்க? ஏற்கனவே டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் நிறைய பேர் படிச்சிருப்பீங்களே, இல்லை? யாரும் படித்ததே இல்லை டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். எல்லாம் ட்ரையல் கோர்ட்டில் தானே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ஹை கோர்ட்டா எந்த கோர்ட்டாலும் படிச்சிருப்போம் இல்லையா? சரி, இப்போ இவர் சொன்னது கரெக்டா? Domestic Violence Act is invented by the Parliament only for the purposes of protecting newly wedded this thing. A old woman cannot file DVC. கரெக்டா தப்பா? ஏன்? சரி, இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன். அந்த மாமியார் உமனா இல்லை? ஆக்டுக்கு பேர் என்ன? மதுரையில் எந்த ஹோட்டல் ஃபேமஸ் 25 வருஷத்துக்கு முன்னாடி? எங்கள் ஊர்லாம் ஒரு ஹோட்டல் இருக்கும், மதுரை முனியாண்டி விலாஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். இங்கே இருக்குதா? சரி, மதுரை முனியாண்டி விலாஸ்ன்னு போட்டாங்க, போர்டு போட்டாங்களா? பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ தான் மெனு கார்டெலாம் இருக்குது. பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ரோட்டில் வந்து ஒரு போர்டு வைப்பாங்க, ஒரு பிளாக் போர்டு. அந்த பிளாக் போர்டில் உள்ள ஐட்டம் ரெடியாக வந்து எழுதிக்கிட்டே இருப்பாங்க. ஐட்டம் உள்ளே தீர்ந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, திரும்ப அழைச்சிருவாங்க. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆக்டை புரிஞ்சிக்க போகிறோம். இப்போ நீங்கள் சிஜேஎமோட ஜட்ஜ்மெண்ட்டை மனசில் வச்சுக்கணும். இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். எப்படி ஒரு அதர்மம் நடந்து அந்த 80 வயசு லேடி பாருங்கள், ஒரு 6-7 மாதம் ஸ்டேஷனுக்கு நடந்து 3 மாதம் இங்கே மெயின்டெனன்ஸில் இருந்து என்கிட்ட கொடுத்து, அது ஆனரபிள் ஜஸ்டிஸ் நிர்மல்குமார்னு ஒரு ஜட்ஜ் பிரமாதமாக புரிஞ்சுக்கிட்டார். நான் என்ன தெரியுமா ஆர்கியூ பண்ணேன், சிம்பிளாக பண்ணேன். மை லார்ட்ஸ், இட் இஸ் கால்ட் அஸ் தி வெரி கேப்ஷன் ஆஃப் தி ஆக்ட் சேஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன். இட் டசன்ட் சே ப்ரொடெக்ஷன் ஆஃப் டாட்டர் இன் லா. யூ அண்டர்ஸ்டாண்ட் மை டியர்? ஐ ஜஸ்ட் ஆர்கியூட் லைக் திஸ். ஐ செட், லார்ட்ஷிப் பாருங்கள், இதுக்கு ஒன்றும் பெருசாக புரிஞ்சிக்கிறது. த ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் domestic violence. Each word is, I used a word, each word is pregnant. The protection, it is not a protection. What is the universe, the God? என்ன அர்த்தம்? mighty. அப்புறம் இப்போ மோடி போகிறார், அவரு கூட போகிறவங்களாம் யார்? அவர் கூட போகிறாங்களே கருப்பு சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு, யார் அவங்க? மோடி கூட நிறைய பேர் கருப்பு சட்டை பிரைம் மினிஸ்டர் கூட போகிறாங்களே, எஸ்பிஜி. என்ன ஃபுல் அர்த்தம்? Special protection gods. What is this act? What is this act named as? Protection of women. அப்படியே ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்டுக்கு வாங்க, ஆக்டை ஃபுல்லாக சொல்லுங்கள். ஜுவனல் ஜஸ்டிஸ், கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன். நான் இப்போ சொன்ன போர்டை மட்டும் படித்தாலே போதும். முனியாண்டி விலாஸ்னா கட்டாயம் உள்ள என்வி தான் இருக்கும். போர்டை ஒழுங்காக படித்தாலே போதும். யூ அண்டர்ஸ்டாண்ட்?